கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, நாங்கள் பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இதிலுள்ள நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற கிருபை தாரும். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியத்திலும் ஜெயத்தை கட்டளையிடப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம பெண் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது சிஸ்டர் ராணி மரியா. நம்ம ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் பற்றி பார்த்தோம். ஏன்னா இந்த கன்னியாஸ்திரிகளோட வாழ்க்கை பார்த்திங்கனாக்கா முற்றிலுமாக கர்த்தருக்கென்று அவர்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சாதாரண மனிதர்களிடத்தில் வேறுபட்டு அற்புதமாக தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க பேர் ராணி மரியா. இவங்க ஒரு புகழ்பெற்ற கன்னியாஸ்திரி, சமூக பணியாளரும் கூட. இவருடைய இயற்பெயர் மரியா வட்டலில். இவர் 1954 ஜனவரி 29 அன்று கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்ந்தார். ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்களா, மிஷினரியாவோ இல்லை பாஸ்டராவோ இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவோ பணிபுரிகிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த வாஞ்சை இருக்கும். ஏன்னா இவங்க எரேமியாவில் கூறியிருக்கிறது போல் சிறு வயதிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அதுக்கப்புறம் இவர் பிரான்சிசியன் கிளாரிஸ்ட் காங்கிரிகேஷன் என்ற ஒரு அமைப்பில் சேர்ந்தார்கள். இவங்களோட பணி என்னென்னா கர்த்தருடைய அன்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான். அதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக யாரிடத்தில் இந்த சத்தியத்தை சொன்னாங்க, யாருக்கு உதவுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழைகள், பெண்கள், ஆதரவற்றோர், பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக மிகவும் டயர்லெஸ்ஸாக இவர் பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் மத்திய பிரதேச மாநிலத்தில் கிராமப்புறங்களில் அவர் பணியாற்றியிருக்காரு. அங்கே பெண்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கல்வி. ஏன்னா பெண்களுக்கு அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் பெண்கள் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இருக்காங்க. அவங்க என்ன தான் நல்லா சம்பாரித்து உயர்ந்த போஸ்ட்டில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட அவங்க அந்த குடும்பத்தில் சில குடும்பத்தில் அவங்க அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அப்போது அவங்களுக்கு ஒரு சிலர் சரி குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். நாங்கள் கூட எங்கெல்லாம் நாங்கள் ஸ்கூலோ இல்லை காலேஜோ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா பெண்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். ஒரு பெண் கல்வி பயின்றால் குடும்பத்தை முன்னேற்றலாம், அந்த சமுதாயத்தை முன்னேற்றலாம். ஸோ அந்த பெண் தான் அந்த குடும்பத்தை, நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அட்மிஷன் டைம்லலாம் பார்ப்போம், சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா கணவனை இழந்தவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கணவனை விவாகரத்து செய்தவர்களாக இருப்பாங்க, இல்லை வேறு சில காரணங்களால் பிரிந்து காணப்படுவார்கள். அப்போ அந்த பெண்கள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்வார்கள். அதுக்காக முக்கிய ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா கல்வி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதில் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் சேவை செய்தார்கள் பார்த்திங்கன்னா சுய தொழில். ஏன்னா கல்வி முதல்ல இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு பொது இடத்துலேயோ இல்லை மற்றவர்களிடத்தையோ பேசும் பொழுது அறிவு சார்ந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் சுய தொழில். ஏன்னா
நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். ஒரு வருமானம் இருந்தால் தான் நம்மளால் வந்து சுயமாக செயல்பட முடியும். யாரையும் சார்ந்து வாழாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம செயல்பட முடியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பணம் அது ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைனாலும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ அந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பணம் சம்பாரித்தோம், அதை எப்படி சேமித்து வைக்கணும், என்னெல்லாம் சேமிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் கூட எடுத்து சொன்னார்கள், விழிப்புணர்வு கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அவர்களுடைய உரிமைகள், பெண்களோட உரிமைகளை குறித்து ஒரு விழிப்புணர்வு தந்தார்கள். அதுக்கப்புறமா ஏழை மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, வங்கி கடன், சுய உதவி குழுக்கள் போன்ற உதவிகளை அவர் ஏற்படுத்தினார். ஏன்னா நிறைய பேருக்கு, நான் கூட எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் வந்து பேங்க்கில் போய் அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணுறதுக்கு அத்தனை தடவை யோசிப்பேன், தடுமாறுவேன். ஆனால் நம்ம சிறு வயதுலேருந்தே இதை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். பேங்க்குக்கு போகிறப்போ அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகணும், அது எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி தரணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்புவோம்ல, அப்போது அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படணுன்னாக்கா நம்ம சிறு வயதுலேருந்தே அவங்கள வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதில் நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து சுய உதவி குழுக்கள் போன்ற உதவிகளை ஏற்படுத்தினார். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் வந்து வருது, அதுக்கப்புறமா வேறு வேறு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. எனக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது, என்னன்னாக்கா இலவசமாக தர்றது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து இலவசமாக தர்றதை விட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அப்புறமா வந்து இப்போது நிலங்கள் இருக்குன்னாக்கா அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து அந்த லோன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்படின்னா தொழில் சார்ந்த கல்வி முறைகளை கற்றுத்தந்தார்கள். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வந்து தீர்மானித்து கொள்ளலாம். யாரையும் போய் நம்ம கெஞ்ச தேவையில்லை, டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த நிறைய மிஷினரிகள் இதை தான் கற்றுக் கொடுத்தார்கள். கல்வி, அதுக்கப்புறமா அவர்களை பற்றி அந்த உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு, சுயதொழில், சேமிக்கின்ற பழக்கம், அதுக்கப்புறமா வந்து வங்கி கடன், சுய உதவி குழுக்கள், அதுக்கப்புறமா வந்து இது போன்ற பல திட்டங்களை, அறிவுரைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பெண்கள் குறிப்பாக புதிய வாழ்க்கையை பெற்றார்கள். அவரது சமூக பணியை வந்து சிலர் எதிர்த்திருந்தார். ஏன்னா எதிர்ப்புன்றது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு வேலையில் இருந்தால் கூட, நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதுக்கு எதிர் ஆலோசனை கண்டிப்பாக இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்க்கின்றவர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எது செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1995 பிப்ரவரி 25 அன்று அவர் வந்து கர்த்தருக்காக அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் கொலை செய்யப்பட்டார். பாருங்கள், இங்கே வந்து இவர் இரத்த சாட்சியாக மரித்தார். என்ன, இரத்த சாட்சியாக மரிக்கிறது வந்து அவ்வளோ லேசு கிடையாது. நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்தேவான்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மிஷினரிகள் இரத்த சாட்சியாக மரித்து வரலாறு படைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரது மரணம் வந்து இந்தியா முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறமா இந்த ராணி மரியா இவங்களோட வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை, தியாகம் கொண்ட வாழ்க்கை, சேவை இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்றவர்களை மன்னிக்கும் அந்த திறன் இருந்தது. இந்த அத்தனை குணங்களுக்கும் இவர் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அவர் வந்து என்ன பண்ணிங்கன்னா, அவர் நினைவு கூர்ந்து பலர் வந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன்னா அவர் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கார் மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறமா கத்தோலிக்க திருச்சபை அவரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மர்த்திர்னா இறை சாட்சியாளர்
என்று கூறி அவரை மதிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, மனித நேயம் நிறைந்ததாக காணப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் அன்பின் சிகரமாக காணப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவர் அந்த மத்திய பிரதேசத்தில் கிராமப்புறங்களில் ஊழியம் செய்து வந்தப்போ அங்கே இருக்கிற ஏழை மக்களுடைய துயரங்களை அவர் நேரில் பார்த்தார். அதனால் அந்த மக்கள் கடன் சுமையில் ரொம்ப மூழ்கி இருந்தார்கள். அதுக்கப்புறமா சமூக அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவரது அதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல சமூக பணிகளில் மேற்கொண்டார். அதன் மூலமாக தான் அவர் அந்த சுய உதவி குழுக்கள், வங்கி மூலம் கடன் வாங்கி தர்றது, அப்படி தான் அவங்கள அவர் வழிநடத்தி சென்றார். ஏன்னா அப்போ அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்கள எல்லாரும் ரொம்ப சீக்கிரம் ஏமாத்திடலாம். அதனால தான் அவர் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு போதித்தார். அவருடைய முக்கியமான பணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏழை மக்கள் மத்தியில் தான், பெண்கள் மத்தியில் தான் அவர் வேலை செய்தார். அவர்களுக்காக சுய உதவி குழுக்கள் அமைத்து தந்தனர். இப்போ கூட பாருங்கள், நிறைய சுய உதவி குழுக்கள் கிராமங்கள்லேயும் சரி, நகர்ப்புறங்கள்லேயும் சரி, அந்த பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தி ஒரு 6 பேர் 8 பேர் 10 பேர் அப்படி சேர்ந்து ஒரு வேலையை உண்டாக்கி அதற்குரிய கடனை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் வருமானம் ஈட்டுகின்றார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? அது மூலமாக வருகின்ற வருமானத்தில் அவர்கள் தங்கள் சார்ந்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. 2வது பார்த்திங்கனாக்கா, குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் இவர் கல்வி வழங்குவதில் மிகவும் கடினமாக உழைத்தார். அதுக்கப்புறமா பெண்களுக்கு தையல் மற்றும் சிறு தொழில் பயிற்சி தந்தார். ஏன்னா அந்த காலத்தில் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெண் மிஷினரிகள் இந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா தையல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கும் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் பெரிய செலவாக போகிறதில்ல, அதனால் தையல் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் அவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அம்மா சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறதுக்கு பயிற்சி அளித்தார்கள். நிறைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் செய்கிறது, அதுக்கப்புறமா இந்த பட்டன் தைக்கிறது, அதுக்கப்புறமா எம்ப்ராய்ட்ரி போடுறது, அதுக்கப்புறமா வேஸ்ட்டு பொருளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலைநயம் மிக்க ஒரு பொருளை உருவாக்குவது, இந்த மாதிரி நிறைய சிறு சிறு தொழில்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா 4வதாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் இடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க அந்த மக்களிடையே அந்த சுகாதாரமின்மை காணப்படும். அவங்க வாழ்கின்ற இடத்தை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நோய் தாக்கத்திலிருந்து எப்படி தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும், இதற்கு மத்தியில் அவங்க கர்த்தரை பற்றி நற்செய்தி அறிவித்தார்கள். அதுக்கப்புறமா கடன் சுமையினால் இந்த மக்கள், கிராமப்புற மக்கள் படுகின்ற அந்த வேதனையை பார்த்த ராணி மரியா அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறமா மனித உரிமைகள் மற்றும் சமத்துவம். ஏன்னா நம்மளுக்கு சமத்துவத்தை பற்றி, நம்மளுக்கான உரிமை பற்றி தெரியாததுனால நிறைய இடங்களில் நாம் என்ன செய்வது, ஒரு பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது என்பது தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கோவிட் டைமில் இதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சிலர் மறுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய பேர் உயிரிழந்தார்கள். ஒரு சிலர் நோயின் தொற்று தீவிரம் அடைந்ததால் மரித்தார்கள். ஒரு சிலர் அவ்வளவா யாருக்கிட்ட போய் கவனிக்கலை, அதனால் மரித்தார்கள். ஒரு சிலருக்கு ஷாக்கு, அதனால் சடன் ஷாக் அட்டாக் மரித்தார்கள். அப்போ இதற்கான உரிமைகள் சட்டங்கள் இருக்கிறது. அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நீ கொண்டு போய் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுற, கோவிட் மட்டும் இல்லை மற்ற நோயினால் தாக்கப்பட்டு, அப்போது அங்கே
சரியாக கவனிக்கலைன்னா நம்ம வந்து அந்த உரிமைகள், மனித உரிமை சட்டம் இருக்குது, அதன் மூலமாக நம்ம கேட்டு அதற்குரிய நிவாரணத்தை, ஒருவேளை அந்த நோயாளி மரித்தால் நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது, நமக்கான உரிமைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரியாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா அன்பு, சமாதானம் மற்றும் சேவை மனப்பான்மை, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13:13 பார்த்தீங்கன்னாக்கா அதை வாசிக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிதானது. ஏன்னா கர்த்தர் அதை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனை பேர் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை அழுத்தும் பொழுது, இல்லை அதில் மூழ்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், அந்த கிறிஸ்துவின் பண்புகளை இழந்து கொண்டு வரோம் அந்த நேரத்தில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ எளிதில் நான் கோவப்பட்டே பார்த்ததே இல்லை. அந்த மன்னிக்கின்ற தன்மை இருக்கும், சமாதானம் இருக்கும், சேவை மனப்பான்மை இருக்கும். அவர்கள் மிகவும் அன்பாகவே காணப்படுவார்கள். அதுக்கப்புறமா அவர் அந்த ஏழை மக்களிடம் எப்படி இருந்தார்னா ரொம்ப அன்பாக பழகுவாராம். அதனால் அவரை வந்து அந்த ஏழை மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தங்களின் சகோதரி என்று அழைத்தனர். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, மத வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்தார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் நான் பார்த்தது என்னென்னா, மதம் மட்டும் பார்க்க மாட்டேன்றாங்க, ஜாதி பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவரா அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அது மாதிரி நம்ம இனத்தை நம்ம ஜாதியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கிட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி வந்து பேரோடே மென்ஷன் பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஜாதி பார்த்தோ மதத்தை பார்த்தோ யாரோடையும் நம்ம வந்து பழகக்கூடாது. எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்ட மக்கள். நம்மளால் ஆன உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த சேவை பணி, அன்பு, மற்றவர்களுக்காக உழைக்கின்ற அந்த உள்ளம், மன்னிக்கின்ற தன்மை, இதையெல்லாம் பார்த்து பலரோட வாழ்க்கையை அவர் மூலமாக மாற்றப்பட்டது. சமூக நீதி மற்றும் மனித நேயத்திற்காக அவர் செய்த சேவை இன்று வரை நினைவு கூறப்படுகிறது. அவரது வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா தியாகம் நிறைந்ததாக. ஏன்னா அவர் கொல்லப்பட்டார், கிறிஸ்துவுக்காக அவர் மரித்தார். அன்பு மற்றும் சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து சிஸ்டர் ராணி மரியா அவர்கள் வந்து ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பெண்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அப்போது அவங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா எல்லா நேரமும் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம், நம்மளுக்கு பிடித்தவங்களோட, இல்லை நம்ம குடும்பத்தினரோட, இல்லை நம்ம நண்பர்களோட பேசணும் அப்படின்னு தான் நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுவும் கத்தோலிக்க திருச்சபை அந்த கன்னியாஸ்திரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஜெபமாலை இருக்கும், அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்க கர்த்தரிடத்தில் உறவாடுவதை தான் வந்து முதலிடம் தந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஃபஸ்ட்டு ஜெப வாழ்க்கை, அதுக்கப்புறம் வேதம் வாசித்தல். ஏன்னா கர்த்தருடைய செய்தியை நாம் அறிவிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சுவிசேஷம் தெரிந்திருக்கணும், பைபிளை பற்றி தெரிந்திருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து மற்றவர்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் தனது வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எத்தனை பேர் வந்து அந்த ஒதுக்கப்பட்ட ஏழையாக இருக்கின்ற அந்த மக்களிடத்தில் போய் பேசுகிறாங்க. எத்தனை பேர் வந்து பணம் நிறைந்து ரொம்ப லக்ஸூரியஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் போய் பேசுகிறாங்க.
நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தருக்கு நாம் சேவை செய்யும் பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நிறைய போராட்டங்கள் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. நிறைய பிரச்சனை வரும். நம்ம உடனே பின்வாங்கிடக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால் நான் இனிமேல் ஊழியம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு நல்லது கூட நடக்கலையே, அதனால் நான் சத்தியத்தை சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் அவர் என்ன சொல்வாருனாக்கா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 9:10 பாருங்கள், சுவிசேஷத்தை பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்வார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷம் சொல்வது நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமைன்னு சொல்கிறார் பவுல். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்மேல் விழுந்த அது கடமை. அது சுவிசேஷத்தை சொல்வது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருனாக்கா, உனக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்கேன் நான். ஒரு சிலர் அழகாக பாட்டு பாடுவீங்க, ஒரு சிலர் நல்ல மெசேஜ் தருவீங்க, புரியும் வகையில் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வீங்க, ஒரு சிலர் இசைக்கருவிகளை வாசிப்பீங்க, ஒரு சிலர் நல்லா ஜபம் பண்ணுவீங்க, ஒரு சிலர் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக நான் உபயோகிக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஸோ நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். நான் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறேன், எவ்வளவோ சேவைகள் செய்கிறேன், எவ்வளவோ பணிவிடைகளை செய்கிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அதற்குரிய செய்கைகளுக்கு தக்க பலன் அவர் வரும்பொழுது அவர் கூட வரும். நம்ம கர்த்தருக்காக ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் அதை அவர் நினைவு கூர்ந்து கண்டிப்பாக அதை நமக்கு செய்வார். நீங்கள் ரோமர் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஊழியத்திற்காக பாடுபட்ட பெண்கள் அந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெபேயாள், அதுக்கப்புறமா பிரிஸ்கில்லா, மரியாள், அன்ட்ரோனிக்கையா, யூனியா, அம்பிலியா, உர்பான், அதுக்கப்புறம் நர்கீசுவினுடைய வீட்டார், திரிபேனாள், திரிபோசாள், பெர்சியாள், ரூபை, இந்த மாதிரி எல்லாருடைய பெயரும் அந்த பவுலோட ஊழியத்தில் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ ரோமரில் கடைசி அதிகாரத்தில் அவர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய இடங்களில் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், ஆனால் அதுக்குரிய பெயர் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பெயர் வேறு ஒருவருக்கு கிடைக்கும். அப்போ நம்ம நினைப்போம்ல, கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நான் செஞ்சேன், ஆனால் இதுக்கான அங்கீகாரமோ இதற்கான ஒரு பேரோ எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா மிஷினரிகள் எந்த வித பாராட்டோ இல்லை மற்றவங்க எனக்கு பண உதவி செய்யணும், பொருள் உதவி செய்யணும் என்று எண்ணி அவங்க சேவை செய்ததே கிடையாது. அவர்களிடத்தில் என்ன இருந்ததோ அதை கொண்டு சேவை செய்தார்கள். அதை பார்த்து மக்கள் அவர்களுக்கு உதவினார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது சிஸ்டர் ராணி மரியா அவர்கள் ஏழை பெண்கள் மத்தியில் உதவி செய்தார்கள்.
பெண்களுக்காக பாடுபட்டார்கள். சுய உதவி குழுக்களை அமைத்து தந்தார்கள். கல்வி வழங்குதலை அந்த திட்டத்தில் பெரும் பங்கு வகித்தார். தையல் மற்றும் சிறு தொழில்களை கற்றுத்தந்தார். சுகாதார விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தினார். கடன் சுமையில் இருந்த குடும்பங்களுக்கு உதவினார். மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை பற்றி எடுத்து கூறினார். கடைசியாக கிறிஸ்துவ அன்பு, சமாதானம், சேவை மனப்பான்மையை போதித்தார். அதன்படி சாட்சியாக வாழ்ந்தார், கொல்லப்பட்டார். ஸோ நம்ம இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்த்தோம். இவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, ராணி மரியாவை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. அவர்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை ஆண்டவரே, எதை செய்தாலும் உமக்காக செய்தார்கள் கர்த்தாவே. அவருடைய ஜெப வாழ்க்கை, அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஏழை மக்கள், பெண்கள் மற்றும் பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக சேவை செய்தார்கள் கர்த்தாவே. அவர்களிடத்திலிருந்து நாங்கள் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. இசப்பா, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் இசப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. எத்தனையோ பிள்ளைகள் இசப்பா நீட் எக்ஸாம் முடித்து அதனுடைய ரிசல்ட்டுக்காகவும் அதனுடைய சேர்க்கைக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு விரும்பினதை தாரும் ஆண்டவரே. அதே போல் மற்ற கோர்ஸ்கெல்லாம் கூட இசப்பா, இன்ஜினியரிங், ஹெல்த் சயின்சஸ், அலைட் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, எத்தனையோ படிப்புகளுக்கு தங்களை விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிற மக்களை, ஸ்டூடெண்ட்ஸை நீர் அறிவே சுவாமி. ஏற்ற வேளையில் அவர்களுக்கு பண உதவியை தாரும் கர்த்தாவே, பொருள் உதவியை தாரும் கர்த்தாவே, ஒரு நல்ல கைடன்ஸை தாரும் கர்த்தாவே. தவறான பாதைக்கு செல்லாதவாறு அவர்களை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து உம்முடைய திட்டத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.